ஹாய், நான் அதீப். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். நம்ம மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வைஃபை ப்ளூடூத் வருது. ஆனால் நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வைஃபை ப்ளூடூத் வரது இல்லை. வைஃபை ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுற மதர் போர்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். கம்ப்யூட்டரில் வைஃபை இல்லாட்டி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம்னா இந்த டோங்கிளோட தேவை நமக்கு இருக்குது. என் கையில் பார்த்தீங்கன்னா 2 டோங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று வைஃபை டோங்கிளும், ஒன்று ப்ளூடூத் டோங்கிளும். ரெண்டுமே டிபி லிங்கிற பிராண்டோட தான். இது டிபி லிங்கோட ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது ரெண்டுமே. அப்போ நம்ம இந்த 2 ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டிபி லிங்கோட ப்ளூடூத் டோங்கிளை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா Mi 11 லைட்டுங்கிற ஒரு ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோனை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது கூடவே எம்ஐயோட ஒரு வயர்லெஸ் இயர்ஃபோனை நமக்கு ஃப்ரீயாக தந்துருந்தாங்க. அந்த வயர்லெஸ் இயர்ஃபோனை நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு ப்ளூடூத் டோங்கிளை வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூடூத் டோங்கிள் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் எனக்கு கிடச்சிச்சு. நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் விசாரித்து பார்த்தேன். இது எங்கேயுமே கிடைக்கல. கம்ப்யூட்டர் ஷாப்பில் கேட்டு பார்த்தேன், மொபைல் ஷாப்பில் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஹோல்சேல் ஷாப்லையும் கேட்டு பார்த்தேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. சில கடையில் ப்ளூடூத் டோங்கிள் இருக்குதான்னு கேட்டதுக்கு அங்கே காரில் கனெக்ட் பண்ணுற ப்ளூடூத் அடாப்டர் தான் எனக்கு எடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ப்ளூடூத் அடாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகாது. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஃபைனலாக அமேசானில் போய் ப்ளூடூத் டோங்கிள் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ப்ராடக்ட் தான் இந்த டிபி லிங்கோட இந்த ப்ளூடூத் டோங்கிள். இதை நான் வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு வித கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு வர கிடையாது. இது நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்மளோட கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணால் மட்டும் போதும். எந்த ஒரு வித டிரைவரோ சாஃப்ட்வேரோ இதுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணால் மட்டும் போதும். நம்மளால் ப்ளூடூத் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம Mi 11 லைட் எம்ஐயோட ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் இந்த 2தோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் அதை பார்க்காட்டி போய் பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன், அப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ப்ளூடூத் டோங்கிள் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். மேக்கு இல்லாட்டி லினக்ஸு இல்லாட்டி ஸ்மார்ட் டிவி இதில் எதுலேயுமே சப்போர்ட் ஆகவே ஆகாது. விண்டோஸில் மட்டும்தான் இந்த ஒரு ப்ளூடூத் டோங்கிள் சப்போர்ட் ஆகும். அப்புறமா விண்டோஸ் XP 7 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குதுன்னா டிரைவர் தேவை. இதோட டிரைவர் பார்த்தீங்கன்னா டிபி லிங்கோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ளூடூத் டோங்கிள் வழியாக நம்மளால் வயர்லெஸ் இயர்ஃபோன், ப்ளூடூத் கீபோர்ட், ப்ளூடூத் மவுஸு, கேம் கண்ட்ரோல்ஸு, அப்புறமா நம்ம ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்மளால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். 1 இயர் வேரண்டி தான் இந்த ப்ளூடூத் டோங்கிளுக்கு வருது. அப்புறமா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் வருது. அமேசானில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ளூடூத் வெர்ஷன் 4.0 தான் இந்த ஒரு டோங்கிள் ஒர்க் ஆகுது. இதே டோங்கிள் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5ல் அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ளே தான் வருது. அப்புறமா இந்த டோங்கிளில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ளூடூத் வெர்ஷன்ஸும் சப்போர்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் ப்ளூடூத் வெர்ஷன் 5ல் இருக்கிற டோங்கிள் தான் வாங்கினீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4, 3, 2, 1 இதில் இருக்கிற எல்லா டிவைஸுமே உங்களால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ப்ளூடூத் டோங்கிளோட சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டோங்கிள், அப்புறமா ஒரு குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிபி லிங்கோட வயர்லெஸ் டோங்கிளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வயர்லெஸ் டோங்கிளோட சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம்.
இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட வயர்லெஸ் டோங்கிள் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஒரு குவிக் இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஒரு டிரைவர் சிடி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டோங்கிள் நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் அவசியம். சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் சிடி டிரைவர் கிடையாதுன்னா டிபி லிங்கோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டிரைவர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த வைஃபை டோங்களோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 150 Mbps தான் இதோட ஸ்பீடு வருது. அப்புறமா இந்த வைஃபை டோங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் வாரண்டி வருது. இந்த வைஃபை டோங்கில் பார்த்தீங்கன்னா விண்டோஸில், மேக் ஓஎஸில், லினக்ஸில் மூணுத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். அப்புறமா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 GHzக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வருது. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.4 GHzக்கான வைஃபை டோங்கிள் தான். இதே டோங்கிள் பார்த்தீங்கன்னா 5 GHzலையும் அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899 ரூபா தான் வருது. அப்போ உங்களுக்கு பெட்டர் ஸ்பீடு கிடைக்கணும்னா அந்த டோங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இதிலே நல்ல ஸ்பீடாகவே கிடைக்குது. உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அது வாங்கிக்கலாம். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.